இது மகிமை நேரம். நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடிணையற்ற நாமத்தினாலே தேவ வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற மகிமை டிவி நேயர்களை நான் மறுபடியுமாக வாழ்த்துகிறேன். கிறிஸ்துவோடும் பிதாவோடும் ஆவியானவரோடும் ஐக்கியமாக இருக்க வேண்டும் என்பதை குறித்து நாம் தியானித்தோம். நம்முடைய ஐக்கியம் யாரோடு இருக்க வேண்டும்? பிதாவோடும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் பரிசுத்த ஆவியானவரோடும் நம்முடைய ஐக்கியம் காணப்பட வேண்டும் என்பதை குறித்து தியானித்தோம். இந்த நாளிலும் நாம் பிதாவோடும் குமாரனோடும் பரிசுத்த ஆவியானவரோடும் கூட ஐக்கியமாக இருக்க வேண்டும் என்றால் நாம் எப்படி காணப்பட வேண்டும் என்பதை குறித்து நாம் தியானிக்க இருக்கிறோம். நாம் ஒளியிலே நடக்கிறவர்களாக நாம் காணப்படும் பொழுதுதான் நாம் தேவனோடு கூட ஐக்கியமாக நாம் இருக்க முடியும். தேவன் ஒளியாகவே இருக்கிறார். அவரிடத்தில் எவ்வளவேனும் இருள் இல்லை. அப்படி என்றால் நாம் அவரோடு கூட ஐக்கியம் வைத்து கொள்ள வேண்டும் என்றால் அவரை போல நாமும் ஒளியில் நடக்கிறவர்களாக பாவமில்லாதவர்களாக இருந்தால்தான் அவரோடு கூட ஐக்கியம் வைத்து கொள்ள வேண்டும். நண்பர்கள் ஒருவருக்கொருவர் பழகும் பொழுது இருவருக்கும் ஒரே தன்மை உள்ள குணாதிசயங்கள் அல்லது காணப்படும் பொழுதுதான் நான் ஒரு ஐக்கியமாக நாம் வாழ முடியும். அப்பொழுதுதான் நம்முடைய உறவு நீடித்ததாக இருக்கும். அதே போல தேவன் ஒளியாகவே இருக்கிறார். அதே போல நாம் ஒளியிலே நடந்தால்தான் நாம் தேவனோடு கூட உறவும் ஐக்கியமும் வைத்து கொள்ள முடியும். 1 யோவான் 1:6 பார்க்கும் பொழுது, நாம் அவரோடு ஐக்கியப்பட்டவர்கள் என்று சொல்லியும் இருளிலே நடக்கிறவர்களாய் இருந்தால் சத்தியத்தின்படி நடவாமல் பொய் சொல்லுகிறவர்களாய் இருப்போம். சத்தியத்தின்படி நடவாமல் பொய் சொல்லுகிறவர்களாய் இருப்போம். பிரியமானவர்களே, நாம் தேவனை அறிகிறோம், நாம் வேதம் வாசிக்கிறோம், நாம் ஜெபிக்கிறோம் என்று சொல்லிக்கொண்டு நாம் தேவனோடு கூட ஐக்கியமாய் இருக்கிறோம் என்று சொல்லிக்கொண்டு தேவனுக்கு பிரியமில்லாதவைகளை செய்து நாம் இருளிலே அல்லது பாவத்திலே நடக்கிறவர்களாய் இருந்தால் நாம் பொய் சொல்லுகிறவர்களாய் இருப்போம் என்று யோவான் அப்போஸ்தலர் சொல்லுகிறார். அப்படியானால் நாம் பாவி என்று நாம் அறிந்து உணர்ந்து நாம் பாவத்தை அறிக்கையிட்டோமானால் நாம் தேவனிடத்திலே நம்முடைய உறவை புதுப்பித்து கொள்ள முடியும், அல்லது தேவனோடு கூட ஐக்கியமாக இருக்க முடியும். நம்முடைய பாவத்தை நாம் மறைத்தோமானால் தேவனோடு கூட ஐக்கியமாக இருக்கிறோம் என்று சொல்லுவது பொய்யாக இருக்கும் என்று யோவான் அப்போஸ்தலர் சொல்கிறார். இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைந்த பொழுது அவரோடு கூட 2 கள்ளர்களை அறைந்தார்கள் என்று நாம் வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். அந்த 2 கள்ளர்களும் ஒரே வகையான பாவத்தை செய்தவர்களாக இயேசு கிறிஸ்துவோடு சிலுவையிலே அறையப்படுகிறார்கள். 2 பேரும் இயேசு கிறிஸ்துவை குறித்து அறியவில்லை, இயேசு கிறிஸ்து இரட்சகர் என்பதை குறித்து அறியவில்லை. ஆனால் அந்த வலது பக்கத்தில் அறையப்பட்ட கள்ளன் என்று சொல்லப்பட்டிருக்கிறவன் தான் செய்த பாவத்திற்கு தக்கபடி நாம் தண்டிக்கப்படுகிறோம் என்று தன்னுடைய பாவத்தை உணர்ந்து அறிக்கையிட்டது நிமித்தம் தேவனோடு கூட ஐக்கியமாய் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பேச்சை பெற்றான் என்று நாம் வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, அவன் அறையப்பட்டிருக்கும் பொழுது கிறிஸ்துவானவர் நான் தான் இரட்சகர், நான் தான் உலகத்தை ரட்சிக்க வந்து உங்களுக்காக நான் சிலுவையில் அறையப்பட்டேன் என்றோ அவர்களிடத்தில் சுவிசேஷம் எதுவுமே சொல்லவில்லை. ஆனால் அந்த கள்ளன் இயேசு கிறிஸ்துவினுடைய மௌனத்தையும் அவர் சிலுவையிலே அறையப்பட்டிருந்த காட்சியையும் கண்ட பொழுது அவன் தன்னிலே தன்னுடைய பாவத்தை மற்ற கள்ளனுடன் அறிக்கையிட்டவனாக காணப்பட்டான். நாம் செய்த தப்பிதங்களுக்கு தகுந்த பலனை அடைகிறோம். நாம் அறையப்பட்டிருக்கிறது, நமக்கு சரியான தண்டனை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, நாம் செய்த பாவத்திற்கு சரியான தண்டனை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று தன்னுடைய பாவத்தை உணர்ந்தவனாக காணப்பட்டான். அந்த பாவத்தை, அந்த உணர்ந்த உணர்வு அவனை தேவனோடு கூட ஐக்கியமடைய செய்திருக்கிறது. பிரியமானவர்களே, நாம் உணர்வடையும் பொழுதுதான் தேவன் நம்மை நோக்கி பார்க்கிறார். நாம் அவரோடு கூட உறவாட முடியும். தன்னுடைய பாவத்தை அறிக்கை செய்கிறான். தன்னோடு கூட கிறிஸ்துவோடு கூட அறையப்பட்ட வேறொருவனிடம் அவன் சொல்லும் பொழுது, நாம் செய்த குற்றத்திற்கு தகுந்த தண்டனை அடைந்திருக்கிறோம், இவரோ குற்றம் ஒன்றும் செய்யவில்லையே என்று அவனை கடிந்து கொண்டு
நீர் ஆண்டவரே, நீர் உடைய ராஜ்யத்திலே வரும் பொழுது என்னை நினைத்தருளும் என்று அவரிடத்தில் வேண்டிக் கொள்கிறான். உடனே இயேசு சொல்லுகிறார், இன்று நீ என்னோடு கூட பரதேசில் இருப்பாய் என்று சொல்கிறார். எவ்வளவு பெரிய அந்த மகத்தான தேவனோடு கூட இருக்கிற ஒரு ஐக்கியத்தை, ஒரு உறவை அந்த கள்ளனானவன் பெற்றுக்கொண்டான் என்று நாம் பார்க்கிறோம். என்ன காரணம் என்னவென்றால், அவன் தன்னுடைய பாவத்தை உணர்ந்தான். நம் பாவத்திற்கு தகுந்த தண்டனையை அடைந்திருக்கிறோம் என்று தன்னுடைய பாவத்தை உணர்ந்து தேவனிடத்திலே மன்னிப்பு கேட்டு அவன் மனம் திரும்புதலின் நிமித்தம் அவன் ஒளியை, அவனிடத்தில் காணப்படுகிற வெளிச்சத்தை தேவன் கண்டு அவனை நினைத்தருளினார். இன்றைக்கு நீ என்னோடு கூட பரதேசில் இருப்பாய் என்று அவனுக்கு சொல்லுகிறார். பிரியமானவர்களே, கிறிஸ்துவானவர் இன்னும் வெளிப்படுத்தல் விசேஷம் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலே சொல்லும் பொழுது, இதோ வாசற்படியிலே நின்று தட்டுகிறேன், என்னுடைய சத்தத்தை கேட்டு திறந்தால் நான் உங்களிடத்தில் பிரவேசித்து உங்களோடு கூட போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடு கூட போஜனம் பண்ணுவான் என்று சொல்லுகிறார். பிரியமானவர்களே, நாம் இந்த நாளிலும் நம்முடைய பாவத்தோடு அல்லது இருளிலே நாம் காணப்படுமானால் தேவனுக்கும் நமக்கும் ஐக்கியம் இல்லை. ஒளிக்கும் இருளுக்கும் சம்பந்தம் ஏது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீதிக்கும் அநீதிக்கும் பங்கேது என்று சொல்லப்பட்டிருக்கிறது போல, ஒளியாயிருக்கிற தேவனிடத்திலே நாம் ஐக்கியம் உள்ளவர்களாய் காணப்பட வேண்டும் என்றால் நாமும் ஒளியில் நடக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். பாவத்தை உணர்ந்து பாவ அறிக்கை செய்து பாவத்தை விட்டு விலகும் பொழுது தேவனோடு கூட ஐக்கியமும் தேவனோடு கூட உறவும் வைத்துக்கொள்ள நமக்கு முடிகிறது. ஆனால் இந்த நாளிலும் நம்முடைய பாவங்களை உணர்ந்தவர்களாக, ஆண்டவரே உம்மோடு கூட உறவாட, உம்மோடு கூட ஐக்கியமாக இருக்கிற தடைகளை, என்னுடைய பாவங்களை, என்னுடைய பொல்லாத சுவாபங்களை எல்லாம் மன்னித்து அனுதினமும் உம்மோடு உறவாடவும் உம்மோடு ஐக்கியப்படவும் உள்ள கிருபையை தர வேண்டும் என்று மனத்தாழ்மையாக இந்த நாளிலும் நாம் தேவனிடத்திலே மன்றாடுவோம். கிருபை இரக்கமும் நிறைந்த எங்கள் அன்புள்ள தகப்பனே, உம்மை துதிக்கிறோம் ஐயா, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். நாங்கள் கேட்ட சத்தியத்தின்படி தகப்பனே, தேவன் நீர் ஒளியாகவே இருக்கிறீரப்பா. ஒளியிலே நடக்கும் பொழுது தகப்பனே ஸ்தோத்திரம் அப்பா, இருளை விட்டு உம்மோடு கூட ஐக்கியமாகும்படியான கிருபையை நீங்கள் தருவீர் என்று நாங்கள் வாசிக்கிறோமே அப்பா. எவ்வளவுதான் கர்த்தாவே நாங்கள் ஜெபித்தாலும், நாங்கள் வேதம் வாசித்தாலும் அப்பா, நாங்கள் இருளிலே ஆண்டவரே பாவத்தில் இருந்து விடுதலை அடையாதவர்களாக வாழும் பொழுது கர்த்தாவே உம்மோடு கூட ஐக்கியத்தில் நாங்கள் நிலைத்திருக்க முடியாது தகப்பனே. அந்த பாவத்தை உணர்ந்து உம்மிடத்திலே அறிக்கையிட்டு உம்முடைய பரிசுத்த இரத்தத்தினால் கழுவப்பட்டு ஒவ்வொருவரும் உம்முடைய ஐக்கியத்திலே நிலைத்திருக்க கிருபையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீங்கள் தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. எங்களை தாழ்த்துகிறோம், எங்களை மறுபடியும் அர்ப்பணிக்கிறோம் அப்பா. மீட்பர் பாதம் கெஞ்சி கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே.